சந்தோஷம். முதிர்ச்சி வந்தால் மரணம் வருவது சகஜம்தான், நிச்சயம்தான். ஆனால் அந்த முதிர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? படிப்படியாக இருக்க வேண்டும். அதாவது பரம்பரை பரம்பரையாக ஒன்று தொட்டு ஒன்று அந்த மரணம் நிகழ வேண்டும். அதற்கு முன்பாக ஏதாவது நடந்து விட்டால் அந்த இல்லங்களில் துன்பங்கள் தான் நேரிடும், அது சூழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். அதனால்தான் இந்த கணங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருங்கள் என்று சொன்னார். ஒரு முறை ஒரு வணிகர் 4 பெண் குழந்தைகளை அழைத்து சென்று ஒரு ஜென் குருவிடம் செல்கின்றார். இந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தில் நல்ல அறிவுரை வழங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த குரு சொன்னார், தாய் இருப்பார், தந்தை இருப்பார், மகன் இருப்பான், பேரன் இருப்பார் என்றும் அந்த வணிகருக்கு திகைத்து போட்டது. அபசகுணமாக பேசுகிறீர்களே குருஜி, நான் இந்த குழந்தைகளுக்கு ஆலோசனை சொல்ல சொன்னேன், நீங்கள் அபசகுணமாக காலை வந்தவுடன் என்னை மன வருத்தம் செய்துவிட்டீர்கள் சொல்லும்போது சொன்னார், இது ஒன்று முறையாக நடக்கிறதோ அதுதான் வாழ்க்கையில் சிறந்தது. தாய் இருப்பார், தந்தை இருப்பார், குழந்தைகள் இருக்கும், பேரன் இருப்பார்கள், அது தொன்று தொட்டு வருவது. இதற்கு முன்பு ஒரு தாய் இருப்பதற்கு முன்பு ஒரு மகன் இறந்து விட்டால் அந்த இல்லங்களில் என்ன நடக்கும்? எனவே அந்த கணங்களில் ரசித்து வாழுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் அந்த கணங்களில் ரசித்து வாழக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களை அவங்களை விதித்து விடுங்கள். உங்களுக்கு வேற எந்த ஆலோசனையும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் தனித்து உடலிலும் உடலளவிலும் மனதளவிலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நல்ல செயல்களை சிந்தனைகளை அவர்களுக்கு அறிவுறுத்தி சொல்லுங்கள். இது அவர்களுக்கு போதும். நமக்கு முன்னால் அவர்கள் மரணம் அடைந்தாலோ, நமக்கு முன்னால் அவர்கள் கஷ்டப்பட்டாலோ நம் இதையும் தாங்கிக் கொள்ள முடியாதல்லவா? அதனால்தான் அது சொன்னேன். எனவே முறையாக அந்த கணங்களில் வாழ்ந்து பிள்ளைகளை நன்றாக கரை சேர்த்துங்கள் என்று சொன்னாராம். ஆம் நண்பர்களே, ஒரு மனித வாழ்க்கையில் அது சுழற்சி முறையாக வர வேண்டும். அதற்கு முன்பாக நடந்தால் அந்த குடும்பத்தில் கொண்ட ஒரு மகன் இருந்து விட்டால் அவருடைய தாய்க்கோ தந்தைக்கோ எவ்வளவு இழப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆரோக்கியத்தோடு தினந்தோறும் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை கவனித்தால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும் என்பதற்காக தான் இந்த செயல்களை முன்கூடியே சொன்னேன் என்று அந்த வணிகருக்கு சொல்லி வழி அனுப்பி வைத்தாராம் அந்த ஜென் குரு. புரிந்தால் நலம்தானே. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.